கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளாவில் கொச்சின் வந்திருக்கோம். இங்கே எமரால்ட் என்டர்பிரைசஸ் இந்தியான்னு ஒரு நிறுவனத்தை பதிவு பண்ண போகிறோம். இவங்க கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பயோகேஸ் பிளான்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளான்ட்ல பயன்படுத்துகிற ஒரு கருவிக்கு பேட்டன்ட் காப்புரிமையும் பெற்றிருக்காங்க. இவங்க பயோகேஸ் பிளான் பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வியூவர்ஸ் ஆன உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் தமிழில் பேச முயற்சி செஞ்சுருக்காங்க. வார்த்தைகள் தவறாக பேசியிருந்தா மன்னிக்கவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார், என்னோட பேர் டானி. நான் கேரளாவில் கொச்சினில் பயோகேஸ் பிளான்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த பயோகேஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 years ஆச்சு. கேரளாவில் இது வரைக்கும் எவ்வளோ பிளான்ட் போட்டிருப்பீங்க? அது இயர்லி ஒரு 800 to 1000 அப்ராக்சிமேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 800லேருந்து 1000 பிளான்ட் போட்டுட்டு இருக்கேன். கேரளா பண்ணிட்டு இருக்கேன். கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நான் முன்னாடி 1 time ட்ரை பண்ணிவிட்டு அது கோவிட் அந்த டைமில் இருந்தோம். கோவிட் டைமில் பண்ணது இப்போ நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பயோகேஸ் மாடல் பேர் என்னதுங்க சார்? இது மிக்சட் லிவர் ஹை ஃப்ளேம் பயோகேஸ் பிளான்ட். இந்த பிளான்ட் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க சார்? இந்த பிளான்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பிளான்ட்லேயே ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் உள்ள வீட்டுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் குக் பண்ணலாம்? இது அப்ராக்சிமேட்லி 2 to 3 hours கிடக்கும் பெர் டே, மார்னிங் அண்ட் ஈவினிங். இந்த பயோகேஸ் பிளான்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க சார்? இது லிவர் டெக்னாலஜி. இந்த லிவர் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோன்னா, பொதுவாக நிறைய பயோகேஸ் பிளான்ட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஸ்கம் கீழே பாட்டமில் கட்டி பிடிச்சிக்கும், அப்படியே செட்டில் ஆயிரும். அப்போ இந்த லிவர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகி திரும்ப லிக்விட் ஆயிரும் அது. ஓகே, இது நம்ம ஏதாச்சும் பேட்டன்ட் வாங்கியிருக்கோமா? எஸ் சார், இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பிளான்ட். இது பேட்டன்ட் போட்டிருக்கு ஆல்ரெடி. இப்போது பேட்டன் நம்ம வாங்கியிருக்கு. வேறு எதுலேயுமே இந்த மெத்தடாலஜி இல்லை இந்தியாவிலே இல்லை. சார், இதில் வேறு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க சார்? இது கன்சீல்டு மாடல் பயோகேஸ் பிளான்ட். இது கொசுகு வராது, ஸ்மெல்லு வராது, லிவர் வச்சிருக்கு. பின்ன இந்த மாடலில் 15 kg வேஸ்ட்டு போடலாம், வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடலாம். அதாவது 7.5 kg வேஸ்ட், 7.5 kg லிட்டர் வாட்டர். பின்ன இது கிளீனிங் ஈஸியாக இருக்குது, கஸ்டமருக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது ட்ரைனேஜ் வால்வு இருக்குது கீழே. இது டெய்லி ஸ்லரி வால்வு. ஸ்லரி ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கலாம், டெய்லி எடுத்துடலாம். இது வால்வு இருக்குது. இது ஓவர்ஃப்ளோ வால்வு வீக்லி. சப்போஸ் அந்த ஸ்லரி நம்ம ஓப்பன் பண்ணலினா அங்கிருந்து ஓவர்ஃப்ளோ வந்துடும். இது டெய்லி வராது, வீக்லி ஒரு 1 time 2 times வந்துடும். பெர் டே ஸ்லரி எவ்வளோ அவுட்புட்? இதுக்கு ஒரு 10 liter 10 to 15 liter பெர் டே வந்துடும். கப்பாசிட்டிக்கு பதிலாக வந்துடும் கரெக்டாக. அதை டைரெக்டாக கொடுக்காம ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரேஷியோ செடிகளுக்கு அது 1:1 இருக்குது, 1:2 இருக்குது, 1:5 இருக்குது. சின்ன செடிக்கு 1:5 வாட்டருக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். பின்ன இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் இருக்குது இந்த மாடலுக்கு. அதுதான் இதில் ஹைலைட். எல்பிஜிக்கு பதிலாக அந்த ஃப்ளேம் இதில் எரிஞ்சிடும். எல்பிஜிக்கு நிகராகவே இருக்கும் இது இருக்கும். சரி, சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம், எல்பிஜியில் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, பால் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா இது எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க? எல்பிஜிக்கு எவ்வளோ வரும் அത്ര சேம் இது வந்துடும். 5 minutesலேயே வந்துடும், திரும்ப வந்துடும். இப்போ நார்மலாக இருக்கிற பயோகேஸோட அது பெட்டராக இருக்கும். ஏன் சார்? இது முன்னாடி சொல்லையிலையோ ஆட்டோமேட்டிக் கேஸ் கம்ப்ரஸிங். எல்பிஜிக்கு கம்ப்ரஸிங் பண்ணல, அந்த சேம் டெக்னாலஜி நார்மலாக பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் அந்த ப்ரெஷர் அதிகமாக கிடச்சிடும். சார், பயோகேஸ் கூடவே அதாவது அதோடைய காஸ்ட்லேயே எத்தனை ஸ்டவ் நீங்கள் கொடுப்பீங்க? சார், இது 2 ஸ்டவ் இருக்குது. ஒன்று ஸ்டீல் போர்டு ஸ்டவ் இருக்குது, ஒன்று ரிஃப்ளாக்டிவ் பிரிக் ஸ்டவ் இருக்குது. சரி, இந்த ஸ்டீல் போர்டு ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாய்ஸ்சர் உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? சார், கண்டிப்பாக ஸ்டீல் போர்டு ஸ்டவ் மோஸ்ட் அதிகமாக இருக்குள்ளோம். அப்போ இந்த பார்ட்ஸு சின்ன பார்ட்ஸு கம்ப்ளைண்ட் வந்துடும். அதுக்கு பதிலாகிட்டு இந்த பிரிக் ஸ்டவ் இருந்தாலே இது ஹீட் ஆகாது, சூடாகாது. இது ஹை ஃப்ளேம் எரிஞ்சிடும். இந்த பிக் ஸ்டவ் அதோட பெட்டராக இருக்குது, கம்ப்ளைண்ட் வராது, நல்ல லைஃபும் வரும். லைஃப்க்கு இருக்கும். சார், இது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், சவுத் இந்தியாவிலே பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கிறீங்க. சார், இந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ வருஷம் வாரண்ட்டி? சார், இது லைஃப் லாங் இந்த பிளான்ட்டு யூஸ் பண்ணலாம். கம்பெனி 10 years வாரண்டி கொடுத்துருக்கு. ஏன்னா இது FRP மாடலால் பண்ணது. எஸ் சார், FRP ஃபைபர். இதோடைய காஸ்ட் என்னங்க?
சார் இது வந்து கொஞ்சம் பெருசாக பிளான்ட்டு. இது வந்துட்டு 44,000 வந்துடும். இது தமிழ்நாடும் கேரளாயும் சேம் ரேட் வந்துடும். இது வந்துட்டு ஃபுல் ஆப்ஷன் பிளான்ட்டு, லிவர் எல்லாமே சேர்த்து. லிவர் இல்லைങ്കിൽ பைசா கம்மியாயிடும், 6,000 ருபீஸ் கம்மியாயிடும். இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜிங்களா சார்? இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும். சார் ஒரு பயோகேஸ் பிளான்ட் எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? சார் இது வந்து பயோகேஸ் மோல்டு. ஆரம்பத்தில் இது வந்துட்டு வேக்ஸ் பாலிஷ்டும், வேக்ஸ் பாலிஷ். அதுக்கு வந்து ரிலீசிங் ஏஜெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க? தென் கோட்டிங், ஜெல் கோட் சொல்லும். இது வந்துட்டு 2 கோட் அடிச்சிடும். அது ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. அந்த கலர் அடிச்சிடும். அந்த கலர் அடிச்சு அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு வந்துட்டு லேமினேஷன் ஒர்க்கு. இது மேட் வச்சிடும். இதுக்கு ஸ்ட்ரெங்த்துக்கு வேண்டிட்டு மேட்டு செய்திடும், லேமினேஷன் பண்ணிவிடும். இதான் தேர்ட் ஸ்டெப்பு. ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுவீங்க. அது ஜாயின் பண்ணிவிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்ககிட்ட என்ன மாடல்லாம் இருக்குது? சார் இங்கே வந்துட்டு 0.5 m³ ஸ்டார்ட் பண்ணி 3 m³ வரை பிளான் இருக்குது. இது என்ன மாடல்? இது வந்து 0.5 m³ மாடலு. பெர் டே வந்துட்டு ஒரு 2.5 kg வேஸ்ட்டு அண்ட் வாட்டர் போடலாம். டோட்டலாக வந்து 2.5 kg போடலாம். எவ்வளோ நேரம் சேர்த்து? எவ்வளோ நேரம் குக் பண்ணலாம்? இது வந்துட்டு ஒரு 1/2 hour கிடக்கும் பெர் டே. இது ஒரு 2 members எல்லாம் ஹவுஸ்க்கு பெட்டராக இருக்குது. ஃபுட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, உணவு கழிவு வந்து அப்படியே போடணுமா இல்லை வந்து க்ரஷ் பண்ணி போடணுங்களா? இல்லை சார், இது வந்துட்டு மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு எல்லா வேஸ்ட்டுமே சேர்த்து ஒரு பக்கெட்லேயே வச்சுடு. அதுக்கப்புறம் நாளை காலையில் ஊட்டிடு. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வந்து அது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு டேஸ் வச்சிடணும். ஒரு 12 hours 14 hours வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஊற்றினா கேஸ் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும். கேட்டும். போல்ட்ரி வேஸ்ட், போல்ட்ரி லிட்டரிங்ஸ், அதாவது கோழிக்கழிவை வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளே போடலாமா? கண்டிப்பாக சார். பயோகேஸ் பிளான்ட் வந்துட்டு எல்லாமே போடலாம். இப்போ வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டு போடலாம், கவுடுங்க போடலாம், எல்லா வேஸ்ட்டும் போடலாம். இதில் பற்றக்கூடாதது உள்ளே ஆரஞ்சு துண்டு பின்ன லெமன், இது மட்டும் மாற்றிடு, பாக்கி எல்லாமே போடலாம். சார் உங்ககிட்ட இப்போ எந்த மாடல் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது? சார் இங்கே கம்பெனியில் கேரளாவில் வந்து அதிகமாக ஆர்டர் இருக்கிற மாடல் இந்த மாடல். இது வந்து 0.75 m³ பிளான்ட்டு. ஒரு 3 to 5 members-க்கு இந்த பிளான்ட் பெட்டராக இருக்குது. அதனால் இந்த பிளான்ட் அதிகமாக செல் பண்ணேன். இந்த மாடலில் ஃபுல் ஆப்ஷன் பிளான்ட் இருக்குது. இது லிவர் இருக்குது, ட்ரைனேஜ் வால்வு இருக்குது, ஸ்லரி வால்வு இருக்குது, ஓவர்ஃப்ளோ வால்வு இருக்குது, பிரிக் ஸ்டவ் இருக்குது, ஸ்டீல் போர்டு இருக்குது. எல்லா ஃபிட்டிங்குமே சேர்த்து 30,000 இங்கே ரேட்டு வந்துடும். அங்கேயும் சேம் தான் வந்துடும், இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துடும். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் மட்டும் தனியாக வந்துடும். இந்த பயோகேஸ் பிளான்ட் ஒரு ஃபேமிலி போடுறாங்க அப்படின்னா பெர் இயருக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் சேவ் பண்ண முடியுங்க? சார் பயோகேஸ் பிளான்ட் வந்து 3 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வேஸ்ட்டு போடலாம், குட் இது கிட்டும், மேனுவர் கிடக்கும், ஸ்லரி கிடக்கும். அதுக்கப்புறம் கேஸ் வந்து இது இந்த மாடல் ஒரு மீடியம் டைப் மாடல். இது 0.75 m³. சார் இந்த பிளான்ட் வந்துட்டு பெர் இயர்லி 5 to 6 கேஸ் சிலிண்டர் பெனிஃபிட் இருக்குது. ஸோ 6,000 rupees சேவ் பண்ணலாம் ஆவரேஜ். ஓகே, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.